Hello everyone, this is Prabhashi, Assistant Professor of Mathematics Department, SNS College of Technology. So today we are going to see a DT-based video in logic and prose. My student will continue. Good morning, my name is Ashwin Krishna. Today I am going to take a topic based on a given logical statement is a tautology. So the question is P and Q tends to Q is tautology. So we are going to prove that the given statement is tautology. First we are going to write the statement, next reason. Then இங்க என்ன பண்ண போறோம்னா நாம வந்து இது மட்டும் எடுத்துக்கிறோம். அது வந்து மெட்டீரியல் இம்ப்ளிகேஷன்ல வந்து நம்ம அப்ளை பண்றோம் இந்த இடத்துல. அப்ளை பண்றப்ப நமக்கு வெளிய நெகேஷன் வந்துரும். இங்க வந்து ஆரா மாறிடும். இந்த ஸ்டேட்மென்ட் அப்படியே இருக்கும். Can you explain me the material implication law? Material implication law tends to Q. Negation is only for P. Okay. Bracket only. Yeah, next. Next we are going to also apply the negation implication law to this one. So the negation what we use for P, then the tends to changes to R and Q. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து டி மார்கன்ஸ் லா அப்ளை பண்றோம். இங்க நெகேஷன் நமக்கு வெளிய இருக்கு. ஆனா டி மார்கன்ஸ் லா அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணோம்னா நெகேஷன் வந்து P க்கு நெகேஷனா இருக்கும், Q க்கு நெகேஷனா இருக்கும். அப்ப டி மார்கன்ஸ் லா என்ன So the chain, simple chaining, you have to mention that. இங்க நமக்கு சிம்பிளும் சேஞ்ச் ஆயிடும். இங்க ஆட் சிம்பிள் வந்து நமக்கு வந்து டி மார்கன்ஸ் லா யூஸ் பண்றது மூலமா ஆர் சேஞ்ச் ஆயிடும். அப்போ இந்த ஸ்டேட்மென்ட் வெச்சுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா பிராக்கெட் சேஞ்ச் பண்ண போறோம். பிராக்கெட் சேஞ்ச் பண்றது நம்ம எப்போது யூஸ் பண்றதா வந்து அசோசியேட்டிவ் லா. இந்த அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணி தான் நம்ம பிராக்கெட் சேஞ்ச் பண்ணுவோம். சோ அசோசியேட்டிவ் லா சேஞ்ச் பிராக்கெட் சேஞ்ச் பண்றதுக்கு p யும் ஒண்ணா எடுத்துக்கிறோம். அப்புறம் q யும் ஒண்ணா எடுத்துக்கிறோம். ஒண்ணா எடுத்து என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் நெகேஷன் லா அப்ளை பண்றோம். நெகேஷன் லா வந்து இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால நம்ம நெகேஷன் லா யூஸ் பண்றோம். நெகேஷன் லா யூஸ் பண்றது மூலமா நமக்கு ட்ரூங்கிறது வரும். அதனால நெகேஷன் லா. அதுக்கு என்ன பண்றோம்னா இன்டிபெண்டன்ட் லா யூஸ் பண்றோம். அது வந்து என்ன ஆகும்னா நெகேஷன் p ஆர் நெகேஷன் p இருக்கிறது வந்து நமக்கு வெறும் நெகேஷன் p ஆ வெளிய வரும். ரெண்டு நெகேஷன் p இருக்குது, ஒரே ஒரு நெகேஷன் p ஆ வெளிய வரும். அப்ப நெகேஷன் p ஆர் ட்ரூ அப்படினு இருக்கு. அப்ப வந்து நம்ம வந்து டாமினன்ஸ் லா யூஸ் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா இந்த t வந்து கடைசில வெறும் இது போயிடும். அப்ப t வந்து நமக்கு இங்க இருக்கு. அதனால இந்த given statement tautology வந்து நம்ம ப்ரூவ் பண்றோம். Thank you. What is the condition for tautology? Tautology. The கொடுக்கிற எல்லா ஈக்குவலன்ஸ்மே நமக்கு வந்து கடைசில t ப்ரூஃப் ஆயிடும். அதான் Yeah, thank you. Hello, I am Saroj Kunam from AML Department, second year. Now I am going to explain how it tends to tautology. இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகேஷன் ரூல் யூஸ் டிமார்கன் ரூல் யூஸ் பண்ணி நெகேஷனை வெளியே எடுத்துட்டு உள்ள இருக்க சைன் வந்து சேஞ்ச் ஆகும். What is De Morgan's law? Can you explain me? So this is the De Morgan law. Then next use the double negation law to take this negations. For the second statement also you are using De Morgan's law. In Right. here, yes. You are taking negation outside, so the symbol will change. Yeah. Yes. Now continue. Next we are using the De Morgan's law and this take the negation to both sides. And we use the distribution law. P R Q and Q and R. No, P and P and P and R. P R R. Same answer. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம்னா காம்படேட்டிவ் லா யூஸ் பண்ணி இடத்த இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பிஆர்கியூ அண்ட் பிஆர்கியூங்கிறத இது வந்து ஐடம்பொட்டன்ட் லால ஒரே ஒரு டைம் நம்ம எழுத முடியும். அதுக்கப்புறம் So what is idempotent law?
2 டைம் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அன்டில் இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதினா போதும். அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோல் டேமோட நெகேஷன் தான் இந்த டேம். இப்போ இந்த டேம் வந்து ட்ரூ ஆச்சு, இந்த டேம் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஆர் லாஜிக் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ட்ரூ தான் வரும். ஸோ இந்த சம் வந்து டாட்டாலஜி. The given statement is tautology. What is the condition for tautology? இந்த given statement வந்து satisfy ஆகணும், ட்ரூ வரும். True னு சொல்லி வரணும். What if false comes? அது வந்து கான்ட்ரடிக்ஷன். Yeah. Thank you. Thank you. I'm Pooja Shri from AML second year. Now I'm going to explain truth table. So this is the question. We have 4 elements. So how we are writing the element? 2 power formula on the 2 power n, ma'am. Okay. They're giving p and q, so 2 power 2 4. 4 Yeah. numbers. P implies q, true, true, true. Q implies p. P implies Q and Q implies P. The last one is true, true.